சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்திக்க விருப்பமில்லை என்று தெளிவாக தெரிவித்துள்ளார். ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அவர் அங்கிருந்து தமது ஆசியா பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ நோக்கி புறப்பட்டார். மலேசியாவில் முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாகவும் தாய்லாந்து கம்போடியா அமைதி ஒப்பந்தம் மூலம் போரை தவிர்த்ததன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பயணத்தின் போது விமானத்தில் இருந்தபடியே நிருபர்களிடம் பேசிய ட்ரம்பிடம் இந்த வார இறுதியில் நடைபெறும் ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் கனடா பிரதமரை சந்திப்பீர்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நான் மார்க் கார்னியை சந்திக்க விரும்பவில்லை. இன்னும் சில காலம் அவரை சந்திக்க மாட்டேன். கனடாவுடன் தற்போது எட்டியுள்ள புதிய ஒப்பந்தம் எனக்கு மிகுந்த திருப்தி அளிக்கிறது. அதை விரைவில் செயல்படுத்துவோம் என தெரிவித்தார். இதையடுத்து டோக்கியோ வந்தடைந்த ட்ரம்ப் தனது அடுத்த பதிவில் ஜப்பானிய புதிய பிரதமர் சனா டாய்காச்சியை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். இரு நாடுகளுக்கும் இடையிலான புதிய கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஆர்வமாக உள்ளேன் என கூறினார். அவரது இந்த ஆசிய பயணம் வர்த்தக ஒப்பந்தங்களிலும் இருதரப்பு உறவுகளிலும் முக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.